இந்த கலர்லாம் நீங்கள் கொண்டு வரீங்களா? ஆமாங்க. இந்த கலர்லாம் எப்படி நீங்கள் சாயம் போடுறதா? சாயம் போடுறதா? இதே மாதிரி தான் வருங்க எல்லாம். ஜமுக்காலம் பார்த்தீங்கன்னா சைஸ் மட்டும் மாறிக்கு. ஜமுக்காலமெல்லாம் ஒன்று தான். ஓ, பவானினாலே ஜமுக்காலம் தான். ஆமாங்க. வந்து பட்டு ஜமுக்காலம் கையிலேயே இதெல்லாம் வேலை பண்ணுறதுங்க. இந்த மயில், இந்த பார்டர் எல்லாம் பட்டு ஜமுக்காலம் ஃபுல்லாமே பட்டுங்க, சில்க்கு. இதெல்லாம் கையிலேயே பண்ணுறதுங்க. ஓ, சரி சரிங்க. பார்டர் எல்லாமே. இது என்ன ரேட்டு வருதுங்க ஐயா? இது வந்து ஒரு அடி வந்து 160 ரூபா. நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் உலக புகழ்பெற்ற பாரம்பரியமான ஜமக்காலம் தயாரிக்கக்கூடிய பவானிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். ஈரோடு மாவட்டத்துல இது வந்து ரொம்ப புகழ்பெற்ற இடங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பரம்பரையா ஒரு இடத்துல வந்து ஜமுக்காலம் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. அந்த தொழில் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். உள்ள வாங்க. இது என்ன சுத்துறாங்க? தாருங்க, இந்த நெய்யறது. ஓ, இப்போ இந்த நூல்கள் அங்கே போகுதுங்களையா? இங்க வந்துருங்க. நெய்யறவங்க எல்லாத்துக்குமே ஒரு 30 வயது தான் இருக்கும் போல் இருக்குங்கய்யா. 30ங்கிற 60 வயதுக்கு மேலே இருப்பாங்களாட்டு இருக்குங்கய்யா. இல்லை, இளமையாக இருக்கீங்கன்னு தான் 30 வயசுன்னு சொன்னேன். இதுக்கப்புறம் யாரும் இந்த இளைய தலைமுறைகள் இதை கற்றுக்கிறதுக்கு ஆர்வமே இல்லை. சும்மா இருக்கு. அதான். ஓ, இது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். மேல வந்து என்ன பண்ணுதுங்க? இது மேல வந்து அந்த இழுத்து அப்படியே கொடுக்குது இல்லைங்களா? ஓ, சரி சரி. போய் எடுத்து போயிட்டாங்க வண்டியை. இது ஒரு ஆள் தூக்க முடியாது போல் இருக்குங்களா? இது வந்து அவங்க கேட்குற பேரை நீங்கள் அடிச்சு கொடுத்துருவீங்க. ஃபங்க்ஷனுக்கு கேட்பாங்க. பொண்ணு ஃபங்க்ஷன் பண்ணுறது ஒரு நாளில் துவைய முடியாது. மண்டபத்துக்கு போகிறது பெரிய 10 அடி அகலம் 15 அடி நீளம். ஓ, சரிங்க. ஐயா வணக்கங்க. வணக்கம் வணக்கம். உங்க பேரு, உங்களை பற்றிய ஒரு அறிமுகம். என் பேர் ஜெயக்குமாருங்க. கம்பெனி பேர் ஜெயக்குமார் டெக்ஸ்டைல்ஸுங்க. நாம் வந்து 40 வருஷமா இந்த கைத்தறி ஜமக்காலம், பெட்ஷீட்டு, யோகா மேட்டு, பெட் ஸ்ப்ரெட்லாம் தயார் பண்ணி எல்லா மாநிலமும் அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். பவானி அப்படின்னாவே ஃபேமஸானது ஜமக்காலம் தாங்க. இது வேற எங்கேயும் கிடைக்காதுங்க. ஒரு ஜமக்காலம் வாங்கினா 20 வருஷம் 25 வருஷம் உழைக்கக்கூடியதுங்க கைத்தறி ஜமக்காலம். ஓகே, இப்போ இந்த பவானியில தான் ஜமக்காலம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஆரம்பிச்சாங்க. இது எப்படி வந்து தோன்றுச்சு? இதனுடைய வரலாறு ஏதாவது இருக்குங்களா? இல்லை, அந்த காலத்திலேயே முன்னோர்கள், அதாவது எங்க தாத்தாலாம் நெசிட்டு இருந்தாரு. எங்க அப்பா வந்து கொஞ்சம் சின்ன வியாபாரமா பண்ணாரு. அந்த மாதிரி அப்படி அப்படியே வந்தது தாங்க. இப்போ இது ஆரம்பிக்கும் போது எப்படி வந்து இந்த தொழிலை வந்து நீங்க கத்துக்கிட்டீங்க? சின்ன வயசுலயே வந்தது தாங்க. பரம்பரையா பண்ணிட்டு இருக்கு. பரம்பரை தொழிலா இதை பண்ணிட்டு பரம்பரையா பண்றதா. இப்ப இந்த ஒரு தொழில் வந்து நலிவடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்குங்களா ஐயா? ஆமாங்க. இப்ப வந்து வீவிங் பண்ண ஆள் இல்லாதனால இப்ப தொழில் இல்லைங்க. ஆர்டர் இருக்கு, ஆனா நெய்யறதுக்கு ஆள் இல்ல. இந்த ஜமக்காலத்தை வந்து நெய்யறதுக்கு எவ்வளவு நாட்கள் கால அவகாசம் ஆகுங்க? இது வந்து சின்ன ஜமக்காலமா இருந்தா ஒரு நாள் ஆகுங்க. பெரிய ஜமக்காலமா இருந்தா 2 நாள் 3 நாள். 2 நாள் 3 நாள். பெரிய பெரிய மண்டபத்துக்கு போடுற மாதிரி இருந்தா. இப்ப சாயம் போடுறது அதே மாதிரிதான். ஆமாங்க. இதனுடைய ரேட் என்ன ரேட் வருதுங்கய்யா? இது வந்து ஒரு அடி 22 ரூபா. 22 ரூபா. இது எத்தனை அடி வருங்க? இது வந்து 6 கெட்டுங்க. அதெல்லாமே நீங்க அதுல பின் பண்ணி வச்சிடுறீங்க. ஆமாங்க. என்ன சைஸ் இது வந்துங்க சிட்டிங் மேட்ல இருந்து இருக்குங்க. இது வந்து ஒரு ஆள் உட்காரக்கூடிய ஜமக்காலங்க. இது வந்து 2க்கு 2 ஒரு அடி 22 ரூபானா 88 ரூபா வரும். இது வந்து பூஜை, அந்த சாப்பிட்றதுக்குள்ள வருவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் போடுவாங்க. இந்த ஒரு ஆள் உட்காரக்கூடிய ஜமக்காலத்துல இருந்துங்க பந்தி பாயின்னு பேருங்க.
விரிச்சு விட்டா எல்லாம் உட்காந்துக்கலாம். உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஓ போகிறோம். சரி சரி. வரிசையா பந்தி போடுவாங்க ஜமக்காலம். இதுவும் 22 ரூபா தான் ஒரு அடிங்க. ஓ ஒரு அடி சதுரடி விலை தான் எல்லா ஜமக்காலமும். அப்போ ஒரு ஆள் உட்காரக்கூடிய ஜமக்காலம் இது 10 பேர் உட்காருறது, 15 பேர் 20 பேர் சாப்பாட்டுக்கு போற ஜமக்காலத்துல இருந்துங்க. சிங்கிள் காட்டு கட்டலுக்கு போடக்கூடிய சிங்கிள் காட்டு இந்த மாதிரிங்க சிங்கிள் காட்டுங்க. இந்த ஜமக்காலத்துல இருந்து இது வந்து 425 ரூபா வருங்க. சரிங்கய்யா. 3.5க்கு 6ங்க. 3.5க்கு 6. ஆமா ஆமாங்க. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. ஆமாங்க 20 வருஷம் உழைக்குங்க. தாராளமா உழைக்குங்க. இதுல இருந்துங்க கல்யாணத்துக்கு கொடுக்கக்கூடிய டபுள் காட்டுங்க. பொண்ணு மாப்பிள்ளைக்கு கொடுப்பாங்க சீதாமா, பேரெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. பேர் கொடுத்தாங்கன்னா தேதி எல்லாம் போட்டு கொடுத்துறோம். அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும், அவ்வளவுதாங்க. இதுல இருந்துங்க அப்புறம் 2 பேர் படுக்கிற டபுள் காட்டு, பெரிய பெரிய மண்டபத்துக்கு போறதுங்க. 10க்கு 5, 10க்கு 20, 15க்கு 20 வரைக்கும் இருக்குங்க. பெரிய பெரிய கோயில், ஹாஸ்டலு, அப்புறம் பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஸ்டேஜ். பரதநாட்டியம் இது மேலதான் ஆடுவாங்க. அது வரைக்கும் எல்லா ஜமக்காலமும் இருக்குதுங்க. ஜமக்காலம்னாவே இங்கதான், வேற எங்கேயும் இல்லைங்க. இப்போ இங்க எத்தனை கம்பெனி இந்த மாதிரி இருக்குங்க? இங்க இருக்குங்க ஒரு 4-5 கம்பெனி. 4-5 கம்பெனி. ஆனா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆமா ஆமா. இப்ப தொழில் இல்லாம மாறிட்டாங்க. நாம இன்னும் பாரம்பரியம் அப்படி இருக்கறனால வச்சுருக்கோம். இது வந்து பட்டு ஜமக்காலங்க. பட்டுலயே நெய்யக்கூடியதுங்க. கை வேலைப்பாடுகள் இல்லைங்களா? இது எவ்வளவு நாள் ஆகுங்க? இது வந்து உங்களுக்கு ஒரு 4700 ரூபா வருங்க. எவ்வளவு நாள் ஆகுங்க ஐயா இது? ஏதாவது இது ஒரு வாரம் ஆகுங்க. ஒரு வாரத்துக்கு கையிலேயே இதெல்லாம் பண்ணணும். இந்த பீகாக்கு, பேரட்டு இதெல்லாம் கையிலேயே பண்ணணுங்க. கோத்து நெய்யணும். சரிங்க. வீவிங் பண்றது. பெட்ஷீட் இருக்குதுங்க. அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் இருக்குதுங்க. இது என்னங்க? இது வந்து பெட்ஷீட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சாஃப்டா இருக்கும். ஜக்காடுங்க. பின்னாடி வேற மாதிரி இருக்கும், முன்னாடி வேற மாதிரி இருக்கும். சரிங்க. இதுல வந்து 425 ரூபா தான். இது வெளியே மார்க்கெட்ல விலை அதிகம். ஏன்னா இது வந்து நூலே வந்து ஹை கிளாஸ் நூலுங்க. ஹெவியா இருக்கும். இப்ப குளிர்காலம் வருது. ஆமாங்க. கம்பளி எல்லாம் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க. இந்த நல்லா குளிருக்கு நல்லா இதமா இருக்குங்க. ஆமா, ஜமக்காலங்கிறது கீழே விரிக்கிறது. இது பெட்ஷீட் போர்வைங்க. போர்வை பெட்ஷீட்னு சொல்லுவாங்க. பெட்ஷீட் வேற, ஜமக்கால வேற. அது வேற. ஆமாங்க. அது வந்து இப்போ போத்திக்கிட்டா மூச்சிட முடியாது, ரொம்ப மொத்தமா இருக்கும். இது பெட்ஷீட்டுங்க. இது பாத்தீங்கன்னா 350 ரூபா தான். 350. ஆமாங்க. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து டாம் அண்ட் ஜெர்ரி இந்த மாதிரி பொம்மையெல்லாம் போடுறோம். சோட்டா பீம். ஓகே. இதெல்லாம் குழந்தைகள் வந்து விரும்பி. ஆமா, அவங்களுக்குங்க இதெல்லாம் எல்லாத்துலயுமே வந்துருச்சு இல்லைங்களா ஐயா? இந்த மாதிரி மயில், கொக்கு இந்த மாதிரிங்க. சரிங்க. மிக்கி மவுஸ். ஆமாங்க. இதெல்லாமே இப்போ நேச்சுரலா இப்போ விரும்பி வாங்கக்கூடிய ஒரு பயன்பாட்டுக்கு வந்துருச்சு. ஆமாங்க. சரி. இதுல இன்னும் வந்து ஹெவியா வேணும்னாங்க 490 ரூபாங்க. இது வந்து ஒரு பெட்ஷீட்டை பாத்தீங்கன்னா 1.5 கிலோ வரும். 1.5 கிலோ? ஆமாங்க. அப்பா, இது ஜமக்காலம் மாதிரி இருக்குங்க. ரொம்ப மொத்த பெட்ஷீட் இங்கேயே எல்லாமே நீங்க தான் தயார் பண்ணுவீங்க? ஆமாங்க, இங்கேயே நெய்யறதான். நம்மளுக்கு எதுவுமே வாங்கி விற்கிறது எதுவும் கிடையாது. எல்லாம் நம்மளுடைய சொந்த தயாரிப்பு தான். ஆமாங்க. அப்புறம் பெட் ஸ்ப்ரெட் இருக்குங்க. இதுலயே விலை கம்மியாவும் இருக்குங்க பெட்ஷீட். இது பாத்தீங்கன்னா 240 ரூபா, 150 ரூபா. இல்லைங்க, இது பெட்ஷீட். இது பெட்ஷீட் தான். இது டபுள் சைஸ் வாங்கிட்டா இது எல்லாமே டபுள் சைஸுங்க. சரிங்க. சிங்கிள் இல்ல நம்மளுக்கு 5 கேள்ற. இது வந்து 250 ரூபாங்க பெட்ஷீட். சரிங்க. இதுல 140 ரூபாங்கிறது சிங்கிள்ங்க. அதுல மட்டும் தான் சிங்கிள் வரும். இது எல்லாமே டபுள் தான். சரிங்க. உங்களுக்கு விலை கம்மியா வேணும்னா 180 ரூபாய்க்கு இருக்குங்க. 180 ரூபாய்க்கு? ஆமாங்க. இதெல்லாம் விலை குறைவு தான். ஆமாங்க. இது வந்து அந்த சபரிமலைக்கு அந்த இலவசமா வாங்கி கொடுக்குறாங்க. ஆமா ஆமாங்க. அவங்கள வாங்கி தருவாங்க. இதுங்க நல்லா இருக்குங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. அப்புறம் பெட் ஸ்ப்ரெட்டுங்க. இது வந்து சிங்கிள் சைஸ். இது நம்மளோட தயாரிப்பு தான் இல்லைங்களா? நல்லா இருக்குங்க ஐயா. அதாவது இந்த டிசைன் தான் உள்ள வருங்க. பார்க்கலாங்களா ஐயா? பார்க்கலாம். அந்த கலரிங் அதாங்க, அந்த கலர் தான் இதுல வச்சிருவோம். இந்த பின்னாடி இருக்கு. ஆமாங்க, அதான் இங்க வந்துருங்க. ஓகே. இது வந்து 340 ரூபாங்க, 2 பில்லோ கவரோட. ஆனா நம்மகிட்ட வாங்கி விற்கிறீங்க 699 ரூபாய்க்கு விற்பாங்க. ஆமா, விற்கிறாங்க. இந்த மாதிரி பீரியட் உங்ககிட்ட நேரடியா வந்து வாங்கினா ரொம்ப விலை குறையும். ஆமா ஆமாங்க. சரி. இதுல வந்து டபுள் சைஸ் பாத்தீங்கன்னா 580 ரூபாங்க. 550ங்க. இதுவும் 7/9 சைஸ். 7/9. ஓகேங்க. டபுள் காட். இது காட்டனுங்க, பியூர் காட்டனு. 2 பில்லோ கவரோட வரும். இது கிளாத்தே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஹை கிளாஸா இருக்கும். சரி. இதுல பாத்தீங்கன்னா இன்னொன்னு கிங் சைஸ் இருக்குங்க.
9 அடிக்கு 9 அடிங்க. சரிங்க. இதுங்க ஆ. இது பார்த்தீங்கன்னா 1599 ரூபாய்க்கு நம்மகிட்ட வாங்கி விற்கிறாங்க எம்ஆர்பி. சரிங்க. ஆனால் நம்ம 850 ரூபாய்க்கு தான் தரோம். குறைங்க, அது பாதி ரேட்டு. ஆமா, பாதி விலைங்க. இந்த டிசைன் உள்ள வந்துடும். சரி போல நிறைய இருக்கு டிசைன். ஒரு 10 கேட்டாங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் 10 விதமாக கொடுத்துடலாம். சரிங்க. நம்ம இன்றைக்கி பார்த்த தகவல் ஈரோடு மாவட்டம் பவானியில் பிரத்யேகமான முறையில் ஜமுக்காலம் தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்த்தோம். ஜமுக்காலம் மட்டும் இல்லாமல் போர்வை, பில்லோ கவர், பெட் கவர் இதெல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் மலிவான விலையில் அவங்க வந்து கொடுத்துட்ருக்காங்க. இவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க இவங்களுக்கு தேடி அணுகுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.